அவ்வளோதான். ரிவ்யூவர் ரியா ஷோலியை முடிச்சு விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இவங்க உள்ள வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர் ரியா அப்படின்ற டேக்லேருந்து வரும்போது ஓகே இவங்கலாம் பயங்கரமாக ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட சொன்னாங்களே. ஸோ நான் நினச்சேன் அப்போ பயங்கரமாக இவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு வந்துருவாங்க போல அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படி 2வது வாரமே வெளியே போவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், இப்போ ரிவ்யூவர் ரியா தான் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட் போலிங்கில் ரொம்பவே லீஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க வெளியே போகிறதுக்கான மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்களோட வாய் தான். அதாவது கேமரா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்குலாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு போயிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க போல, இவங்களுக்கு ஓட்டே போட வெளியே வெளியே வந்து நீங்க ரீல்ஸ் பண்ணுங்க நாங்க பாக்குறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. சோ ரிவ்யூவர் ரியாக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா ஓட்டே இல்ல அன்அஃபிஷியல் ஓட் போலிங்க பொறுத்த வரைக்கும். இதுல இப்ப டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி, அதுக்கு அடுத்து வர்ஷினி. இவங்க தான் பாத்தீங்கன்னா இருக்கிற லீஸ்ட்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்து சிவகுமார் இருக்காரு. சோ இந்த 4 பேர்ல எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் அந்த ரியா காலி. இதுவே டபுள் எவிக்ஷனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இப்ப யாருன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சிவகுமார் போறது கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்ப அன்அஃபிஷியல் ஓட் போலிங்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இது 100% இதே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலா இதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்ப சிவகுமார் கிட்ட இருந்து ஏதாவது கண்டென்ட் வந்து ஓகே சேனலுக்கு வந்து இவர் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா மேபி சிவகுமார் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம். யார் வந்து இருக்கிறதுலே லீஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் யார் கண்டென்ட்டே கொடுக்கல அப்படின்ற பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தூக்குவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரிவ்யூவர் ரியா வந்து காலியோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து பெருசாக கண்டென்ட்டும் வரல. ஆக்சுவலாக இனிஷியல் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அது நெகட்டிவாக தான் போச்சு. பட் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்தது. ஆனால் இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர் ரியா கிட்ட ஒரு கண்டென்ட்டும் வரல. ஸோ ரியாவை பார்த்தீங்கன்னா தூக்கி அநேகமாக வெளியே அடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்னு சொல்லும் போதே ஆக்சுவலாக நீங்கள் சில விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஒரு வாட்டி தான் அடிச்சார். அதுவும் அடிக்க கூட இல்லை, லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேசினார். அதுக்கே பார்த்தீங்கன்னா தோண்டு போய் இந்த வாரம் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணல அவங்க. ஆக்சுவலாக இது சில விஷயம் சொல்லுவாங்களே, பிக் பாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை பேஸ் பண்ண ஒரு கேம் தான். ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கேமை சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இதுவே அந்த கேமை வந்து ஒன்றும் ஒத்துக்காமல் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நான் வந்து கரெக்டு தான் பேசிட்டு இருந்தா ஒன்று ஓட்டே போடாமல் வெளியே தூக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேமே ஆடாமல் சில பேர் ஓரமாக உட்காந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூவர் ரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேம் நல்லா இருக்குல்ல, ரிவ்யூவர் ரியா. வெளியே வந்து நல்லா ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த என்ன பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக சிவகுமாரை தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகுமார்கிட்ட வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வந்து வெளியே வருது. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீபக்குக்கும் சிவகுமாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஆனால் ஒரு முன்னாடி பேச மாட்டார், பின்னாடி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் விஷாலுக்கும் அருணுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. இந்த மாதிரி மேட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து டேரெக்டாக போய் பேசியிருந்தா கண்டிப்பாக பெரிய பிரளயம் வரும். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சப்போர்ட் வரும். அந்த சப்போர்ட்டை கெயின் பண்ணி கொஞ்சம் ஓட்டும் வாங்கலாம். ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆக்சுவலாக டேரெக்டாக போய் பேசாமல் பின்னாடி உட்காந்து எதுக்கு அவ்வளோ பயம் அப்படின்றத இங்கே கேள்வி. ஒன்று விஜய் சேதுபதி கேட்கும் போதாவது முன்னாடியாவது எல்லாத்தையும் டேரெக்டாக ஓப்பனாக பேசணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழுப்பி பேசுறது. மனுஷன் அவரே கேள்வி கேட்க முடியாமல் அங்கே திணறிட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற 1-2 கேள்வியும் இவங்க மழுப்பி விட்டதுனால அவர் குழம்பி போயிடுறாரு. அவரே ஒத்துக்கிறாரு பாருங்க. ஆக்சுவலாக நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, அவங்க சொல்கிற பதிலில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கேள்வி கேட்டேன் நானே மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாருன்னா மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் இவங்களால அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட்ல என்ன பண்ண காத்துட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனால் ரிவ்யூவர் ரியாக்கு எல்லாரும் டாடா பை பை சொல்லி அமுச்சு விட வேண்டியதுதான். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்த ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அதில் வர்ஷினி வந்து அந்த அளவுக்கு பெருசாக கண்டென்ட் கொடுக்காம தான் இருந்தாங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே. இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க மூலமே ஏதோ ஒரு கண்டென்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சிவகுமார் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்காங்க. இதில் ரியா வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீக் உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க ஒன்றுமே பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக்காக போயிருது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கண்டென்ட்டும் அதுக்கு மாதிரி நெகட்டிவ் கண்டென்ட் என்னன்னா வந்தோட முத்துக்குமரன் அடிச்சிடணும். முத்துக்குமரன் அதான் இவன் டாப்ல இருக்கான், இவன் அடிச்சுட்டா நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க பாருங்களா. அங்கே தான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன கொஞ்சமாக அதாவது ஸ்லோவாக உள்ள வந்து தான் யாரு தன்னோட கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி ஒருத்தவங்களை அடிச்சு கொண்டு போனால் பரவாயில்ல. உள்ள வந்த உடனே இவன் அடிச்சா நம்ம பெரிய லைனில் மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி முத்துக்குமரன் அடிச்சாங்க. அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பேசப்பட்டது. ஆனால் அது நெகட்டிவாக பேசப்பட்டுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டே இல்லாமல் பரிதாப நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜய் சேதுபதி எப்படி சிங்கிள் எவிக்ஷன் பண்ணுவாரா இல்லை டபுள் எவிக்ஷன் பண்ணுவாரா என்னன்னு கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.